நவராத்திரியில நம்ம நிறைய செட் டால் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வைப்போம். அதுல இப்ப லக்கி போர்ட்ல என்னெல்லாம் டால் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்ப நாம பாக்குறது ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம். ஸ்ரீனிவாசருக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் ஆகிற இந்த செட் ரொம்பவே அழகா கிளே செட்டா லக்கி போர்ட்ல அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது மீனாட்சி திருக்கல்யாணம். ரொம்பவே அழகான செட்டு கிளேல லக்கி போர்ட்ல இருக்கு. உங்க வீட்ல யாருக்காவது கல்யாணம் ஆகணும் அப்படின்ற மாதிரியான பிரார்த்தனை இருந்தா நீங்க நவராத்திரி டைம்ல இந்த மாதிரி கல்யாண செட் கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சீங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லுவாங்க. கிளேல கிருஷ்ணருக்கும் ருக்மிணிக்கும் கல்யாணம் ஆகுற செட்டு தான் இப்போ நீங்க பாக்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க பாக்குறது சூப்பரான ஞானப்பழம் செட்டு. இங்க பாருங்க, விநாயகர் ஞானப்பழத்தை கையில வாங்கிட்டாரு. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் சுத்தி வந்து இதை டெபிட் பண்ற செட்டு தான் இப்ப நீங்க கிளேல பாத்துட்டு இருக்கீங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பனோட படிபூஜை செட்டு தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இது கிளேல செஞ்ச செட்டு. ரொம்பவே அழகா 18 படிகளோட முருகர் விநாயகரோட ரொம்ப அழகா இருக்கு இந்த செட்டு. இப்ப நம்ம பாக்குறது கிளேல இருக்க லலிதாம்பிகை தர்பார் செட்டு. ரொம்பவே அழகா ராஜசிம்மாசனத்துல லலிதாம்பிகை உட்கார்ந்து இருக்காங்க. பக்கத்துல மகா சரஸ்வதியும் மகாலட்சுமியும் சாமரம் வீசுறாங்க. முருகர் விநாயகர் பிரம்மா விஷ்ணுன்னு 4 பேரும் அவங்களோட ஆசனத்தோட கால்களா இருக்கிறாங்க. அதையும் டிபிக் பண்ற மாதிரியான ஒரு செட்டு தான் இது. ரொம்ப சூப்பரான கார்த்திகை பெண்கள் செட்டு தான் பாக்குறீங்க. அழகா தாமரை மேல முருகர் இருக்கிற மாதிரி 6 கார்த்திகை பெண்களும் அவரை வளர்க்கிற மாதிரி இருக்கு. கைலாய சிவன் பார்வதியோட இது ஒரு செட் அவைலபிளா இருக்கு. இப்ப நாம பாக்குறது ஆண்டாளோட ஜனனம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அவங்க ரங்கனோட ஐக்கியமான வரைக்கும் 3 சீனா தான் இருக்கு. துளசி மரத்து கீழே ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு கிடைக்கிற சீன் இருக்கு. ஆண்டாள் கண்ணாடியில ரங்கனுக்கான மாலையை அணிஞ்சு பாக்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல ஆண்டாள் ரங்கனோட ஐக்கியமாவது அந்த கோபுரத்தோட விளக்குற காட்சியும் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது ஆண்டாள் பஜனை செட்டு. மார்கழி மாசத்துல ஒரு அம்மா வாசல்ல கோலம் போடுற மாதிரியும் எல்லாரும் குழந்தைங்க எல்லாம் பஜனை பாடிட்டு ஆண்டாளோட பாசுரம் பாடுற மாதிரியும் இந்த செட்டு ரொம்ப அழகா இருக்கு. இப்ப நம்ம பாக்குறது ராமர் ஹனுமன் சமபோஜனம் செட்டு. ரொம்ப அழகா வனவாசத்தின் போது ராமர் லக்ஷ்மணர் சீதையோட சேர்த்து நம்ம ஹனுமனும் சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சாப்பாடுற மாதிரியான ஒரு செட்டு தான் இப்ப நம்ம கிளேல பாக்குறோம். நாம செய்யற 9 விதமான பக்தி விவரிக்கிறது தான் இந்த நவபக்தி செட்டு. இதுல நம்ம அர்ச்சனை பண்றது, நம்ம கீர்த்தனைகள் பாடுறது, சுவாமியோட கதைகள் கேட்கறதுன்னு சொல்லி எந்த மாதிரி 9 பக்திகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ற செட்டு தான் இந்த பேப்பர் மேட்ச்ல பாக்குறோம். உங்க வீட்டு நவராத்திரிகளுக்கும் இந்த மாதிரியான செட் ஆல் கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா லக்கி பாட் வெப்சைட் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க.